இன்னைக்கு இந்த வீடியோல நான் சொல்லப் போற ஒரு பொம்பளை இருக்கா தெரியுமா? அவ ரொம்பவுமே கேவலமான ஒரு பிறவிங்க. ஏன்டா இப்படி சொல்ற அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். குடுத்த கடன் திரும்ப குடுக்க முடியலன்னு அந்த கடன்காரன் கூடயே இவ எல்லாமே பண்ணியிருக்கா. அப்போ எந்த லெவலுக்கு கேவலமானவன்னு பார்த்துக்கோங்க. இதுல இருக்கிறதுலே பெரிய ஹைலைட்டே என்ன தெரியுமா? அவ புருஷன் போதையில படுத்து கிடக்கான். அவ புருஷன் முன்னாடியே இது எல்லாமே நடக்குது. இந்த மாரி தான் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னா, உங்களால நம்ப முடியுமாங்க? அப்படிப்பட்ட ஒரு உண்மை கிரைம் சம்பவத்த பத்தி தான் பார்க்க போறோம். கடைசில இதனால யாரோட உயிர் பறிபோச்சு, யாரோட வாழ்க்கை இந்த பொம்பள பண்ண ஒரே ஒரு ஈன வேலைனால, ஒரு ஆளோட வாழ்க்கையே பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்குங்க. அந்த மாரி ஒரு உண்மை கிரைம் சம்பவத்த பத்தி தான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். நம்ம நெறைய ஃபாலோவர்ஸும் சரி, சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, "ப்ரோ ஏன் ப்ரோ இந்த மாரி சம்பவமே போடுறீங்க?" அப்படிங்கிறீங்க. எல்லா சம்பவத்த பத்தி எல்லாருமே பேசுறாங்க. ஆனா, இந்த மாரி சம்பவத்த யாராவது துணிஞ்சு பேசினா தான் நெறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில இந்த மாரி கள்ள தொடர்போ, கள்ள உறவோ, மனைவிக்கு துரோகம் பண்றதோ, கணவருக்கு துரோகம் பண்றதோ, இந்த மாரிலாம் துரோகம் பண்ணா கடைசில அதோட விளைவு போய் எங்க முடியும்? அப்படிங்கிற உண்மை சம்பவங்கள் தெரிஞ்சா, அவங்க வாழ்க்கையில அந்த மாரி எண்ணங்கள் வந்தா கூட பண்ணாம நெறைய பேர் ஒழுக்கமா மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபரே நெறைய பேர் நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க. அதனால யார் திட்டினாலும் எனக்கு கவலையே கிடையாது. இந்த மாரி நெறைய அவேர்னஸ் வீடியோ நான் போட்டுக்கிட்டே தாங்க இருப்பேன். ஸோ வாங்க அந்த கிரைம் சம்பவம் என்ன நடந்துச்சு? 2022ல தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு உண்மை சம்பவத்த பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர் உங்க எல்லாத்துக்குமே ஒரு டாஸ்க்குங்க. நீங்க எந்த ஊர சேர்ந்தவங்க அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. யார் யார் எந்தெந்த ஊர்ல இருந்துலாம் நம்ம வீடியோவ பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செப்டம்பர் 22, 2022 ஒரு பொண்ணு தேனி மாவட்டம் கம்பம்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போறாங்க. அங்க போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, "என்னுடைய கணவர காணோம். அவரு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவாரு. இன்னமும் ஆள காணோம். ஃபோன் அடிச்சு அடிச்சு பார்த்தேன். நேத்து நைட்டு வரைக்கும் ரிங்கு போச்சு. ஆனா இன்னைக்கு ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது. என் கணவர் எங்க போனாருன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்ட வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. போலீஸ்காரங்களும் உடனே இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆக்ஷன் எடுக்கணுங்கிற பேர்ல, அவர் யாரு? என்ன ஏது? அப்படிங்கிறத டீட்டெயிலா விசாரிக்க ஆரம்பிச்சாங்கங்க. அப்படி அந்த தொலைஞ்சு போன நபர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பேரு தாங்க பிரகாஷ். தேனி மாவட்டம் நடுக்கல் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர் தாங்க இந்த பிரகாஷ். இவருடைய வயசுன்னு பார்த்தீங்கன்னா 37 வயசுங்க. இவர் வந்து ஒரு பிரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனில வந்து வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. ஸோ ஃபைனான்ஸ்னா என்னது? கடன் குடுக்குறது, அந்த கடன் வசூலிக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குமா. இவர் வந்து கடன் கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் வசூலிப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி வேலையும் பார்க்குறாரு. அந்த கம்பெனில ஏ டு இசட் எல்லா வேலையுமே இவர் தாங்க பார்க்குறாரு. ஸோ அந்த கம்பெனிலேயே நல்ல ஒரு பிரபலமான ஆளு. இப்போ ஒரு ஆஃபீஸ்லேயே நல்ல ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஆளா இருப்பாங்க தெரியுமா? அந்த மாரி ஒரு ஆளா இருக்கிறவர் தாங்க இந்த பிரகாஷ். இவருக்கு வந்து கல்யாணம் ஆயிட்டு மனைவி இருக்காங்க. ஸோ இந்த மனைவி தான் வந்து போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மனைவி கிட்ட இவர பத்தி கேட்கும்போது, இவங்க மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து காலையில 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாருங்க. சில சமயம் அதிக வேலைகள் இருக்கும். அதனால இரவு லேட்டா வருவாங்க. அது போக இன்னமும் அதிக வேலை இருக்கிற பட்சத்துல சில நேரம் வந்து நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு காலையில தாங்க வருவாராம். இந்த மாதிரி தான் இவரோட ரொட்டீன் ஆனது இருந்திருக்கு. ஸோ இதே மாதிரி தான் செப்டம்பர் 21, 2022 அப்போ வேலைக்கு போயிட்டு வரேம்மா அப்படின்னு அவர் மனைவி கிட்ட காலையில 9 மணிக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. யாரு? பிரகாஷ். அப்போ போனவர் ஈவினிங் 6 மணி ஆகுது வரல. சரி நம்ம கணவர் எப்பவும் லேட்டா தானே வருவாருன்னு சொல்லிட்டு ஒரு 11 மணி வரைக்கும் வெயிட் பண்றாங்க. 11 மணி ஆகியும் வரல. இவரு லேட் ஆகும்னா முன்னாடியே ஃபோன் அடிச்சு சொல்லிருவாரு. ஸோ இன்னமும் நம்ம கணவர் ஃபோன் அடிச்சு கூட சொல்லலையே, என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு தெரியல. மணி 11 ஆயிட்டு. 11 ஆகியுமே இன்னும் கணவர் வரல. இப்போ நைட்டு தங்குற மாரி இருந்தா கூட அதையும் ஃபோன் அடிச்சு சொல்லிருவாரு. அப்ப நம்ம கணவர் இன்னும் நம்மளுக்கு ஃபோன் அடிக்கலையே, என்ன ஏதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி வந்து பயந்து போய் ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் ரிங் ஆயிட்டே இருக்குங்க. ஆனா எடுக்கவே இல்ல. இவங்களும் நைட்டு ஃபுல்லா ஃபோன் அடிச்சுட்டே தாங்க இருந்திருக்காங்க. ஆனா சரி நம்ம கணவருக்கு ஏதோ ஒரு வேலை போல, அதுல வந்து நம்மளுக்கு ஃபோன் அடிக்க மறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி பெருசா எடுத்துக்கல. மறுநாள் ஆகுதுங்க. மறுநாளும் மத்தியானம் வரைக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்க. ஸோ இவ்வளோ நேரம் ஃபோன் ரிங் ஆயிட்டு இருந்துச்சு. அதனால கொஞ்சம் பயம் இல்லாத அவங்களுடைய மனைவி, யாரு? பிரகாஷோடைய மனைவி,
இப்போ ரொம்பவுமே பயந்து போறாங்க. உடனே கும்பம்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொண்டு போறாங்க. இதை தான் நம்ம வீடியோல ஸ்டார்டிங்ல சொன்னேன் தெரியுமா, அந்த கம்ப்ளைண்ட். ஸோ இப்போ போலீஸ்காரங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிற விதமா இவங்கள்ட்ட எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்போதான் இவ்வளவு விஷயம் தெரிய வந்திருக்கு. அப்போ இவர் வந்து ஃபர்ஸ்ட் வேலையை விட்டு எப்போ போனாரு அப்படிங்கிற விஷயம் போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கணும். ஸோ உடனே அந்த ஆஃபீஸில் உள்ள சிசிடிவி எல்லாத்தையும் பார்க்குறாங்க, ஆட்கள்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. அப்போ என்ன தெரிய வருதுன்னா, ஈவினிங் 6 மணிக்கு, அதாவது சாயங்காலம் 6 மணிக்கு பிரகாஷ்ங்கிற நபர் வந்து ஆஃபீஸை விட்டு வெளியே போயிட்டாரு. அப்போ அவர் மனைவிக்கு இன்னும் பயமாகுது. நம்ம கணவர் வந்து லேட்டானாவது பரவாயில்ல, 6 மணிக்கே போயிருக்காங்க, அப்போ வீட்டுக்கு வராம எங்க போயிருக்காங்கன்னு தெரியலையே, நம்ம கணவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதனால போலீஸ்காரங்க அவங்களோட இன்வெஸ்டிகேஷனையுமே தீவிரப்படுத்துறாங்க. யார்கிட்ட எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரகாஷோடைய சொந்தக்காரங்க, ஆபீஸ்ல கூட வேலை பார்க்கறவங்க, அது போக அக்கம் பக்கம் உள்ள ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையுமே பிரகாஷை பத்தி விசாரிக்கிறாங்க. பட் இப்படியே இன்வெஸ்டிகேஷன் பண்ணியுமே போலீஸ்க்கு எந்த ஒரு க்ளூ எதுவுமே கிடைக்கலங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்க வேற ஒரு கண்ணோட்டத்துல இந்த கேஸை கொண்டு போறாங்க. அதாவது இந்த பிரகாஷ்ங்கிற 37 வயசு நபருக்கு யாரு கூடயாவது கள்ள தொடர்பு எதுவும் இருக்குமோ, அவங்க வீட்டுக்கு எதுக்கும் போயிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கோணத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பிரகாஷோடைய ஃபோன் கால் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு நபருக்கு, அதாவது அந்த ஃபோன்ல இருந்து, பிரகாஷோடைய ஃபோன்ல இருந்து ஒரு நம்பருக்கு தொடர்ச்சியா வந்து கால்கள் அடிக்கடி பேருக்கு கடந்த சில மாதங்களாவே. அது போக அவங்க தொலைஞ்சாங்க தெரியுமா, அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு தெரியுமா, அதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த நம்பருக்கு தான் கடைசி காலானது பேருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையுமே போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அந்த நபர் யாரு அப்படின்னு சொல்லி அந்த நம்பரை ட்ரேஸ் பண்றாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா கனிமொழி அப்படிங்கிற ஒரு பொண்ணுடைய நம்பருங்க. இந்த கனிமொழி யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரகாஷ் இருக்கார் தெரியுமா, அவர் வீட்டுக்கு பக்கத்து தெருவில் உள்ளவங்க தான் இந்த கனிமொழி அப்படிங்கிறவங்க. அப்போ இந்த கனிமொழிக்கும் பிரகாஷுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. இப்போ கனிமொழியை போய் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், கனிமொழியை போய் விசாரிச்சா நம்மளுக்கு நிறைய உண்மைகள் தெரிய வரும்னு சொல்லி கனிமொழி வீட்டுக்கு போறாங்க. அப்புறம் போய் கனிமொழி கிட்ட இந்த மாதிரி பிரகாஷ்ங்கிறவரை உங்களுக்கு தெரியுமாமா, இந்த மாதிரி அடிக்கடி உங்க நம்பருக்கு தான் கால் போயிருக்கு, நீங்களும் பேசியிருக்கீங்க, அவர் யாரு, அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க விசாரிச்சிருக்காங்க. அப்போ அந்த கனிமொழி என்ன சொல்றாங்கன்னா, நான் அந்த பிரகாஷ் அவங்கள எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க வேலை பார்க்குற ஃபைனான்ஸ் கம்பெனியில் நான் கடன் வாங்கியிருக்கேன், அதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் கட்ட சொல்லி எனக்கு அடிக்கடி ஃபோன் அடிப்பார், நான் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் லேட்டாக கட்டுறதுனால எனக்கு அடிக்கடி இன்ட்ரெஸ்ட் கட்டுங்கன்னு சொல்லி ஃபோன் அடிப்பார், அதனால தான் எனக்கு அடிக்கடி என்கிட்ட பேசியிருக்காரே தவிர அது போக அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து கனிமொழி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ கனிமொழிக்கு வந்து ஒரு கணவர் இருக்காருங்க, அவருடைய பேர் வந்து வினோத். அப்போ போலீஸ்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வினோத்துக்கிட்டையும் விசாரணையை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வினோத்துக்கிட்டையுமே விசாரணையை நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வினோத்துமே நிறைய பதில் சொல்கிறாருங்க. என்னன்னா, அவர் சொல்கிற பதிலுக்கும் கனிமொழி சொல்கிற பதிலுக்கும் கொஞ்சம் கூட ஒத்து போகவே இல்லை. கனிமொழி ஒரு மாதிரிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, வினோத் வந்து வேற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ போலீஸ்காரங்க இதுலயே அவங்களுக்கு பயங்கரமான டவுட் வந்துட்டுங்க. ஸோ உடனே என்ன பண்றாங்க, போலீஸ்காரங்க கனிமொழியையும் சரி வினோத்தையும் சரி ரெண்டு பேரையுமே அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணும் போதுமே ரெண்டு பேரோட பதிலுமே முன்னுக்கு பின் முரணாவே இருந்திருக்கு. ஸோ போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, ரெண்டு பேரையும் ரொம்ப பயங்கரமா அவங்களுடைய ஸ்டைல்ல விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் யாருமே நம்ப முடியாத ஒரு பயங்கரமான உண்மை வெளியே வருதுங்க. என்னன்னா, இந்த வினோத்தும் கனிமொழியும் சேர்ந்து பிரகாஷை கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ போலீஸ்காரங்களுக்கே பயங்கரமான ஷாக்கு. உடனே என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க கொலை பண்ணிட்டீங்க, ஏன்னா இனிமே பிரகாஷ் வந்து கிடைக்கிறது கஷ்டம், அவர் வந்து கொலை பண்ணிட்டாங்க, இனிமே அவர் உயிரோட கிடைக்க மாட்டாரு. பிரகாஷ் எது கொலை பண்ணீங்க, அவர் பாடியை எங்க டிஸ்போஸ் பண்ணீங்க அப்படிங்கிற உண்மை எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க. இப்போதான் பல திடுக்கிடும் உண்மைகள், கசப்பான உண்மைகள், எவனுக்குமே நடக்கவே கூடாது வாழ்க்கையில, அந்த மாதிரிப்பட்ட நிறைய உண்மைகள் வெளியே வருதுங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாடியை டிஸ்போஸ் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க கம்பம் பைபாஸ் பக்கத்துல உள்ள முல்லை பெரியார் அந்த ரிவர் ஓடும் தெரியுமாங்க, அந்த முல்லை பெரியார் ரிவர்ல வந்து பாடியை தூக்கி போட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. போலீஸ்காரங்களுக்கு இதுவே ஒரு பெரிய தலைவலி. ஏன்னா முல்லை பெரியார் அணைக்கட்டு அது ரொம்ப பெருசு. ஸோ அந்த ஆத்துல அந்த
அந்த பாடி எங்கே போச்சு என்ன ஏதுன்னு தெரியலேன்னு சொல்லி அந்த ஆத்தோட எல்லா இடத்துலையும் ஒரு ஜாயிண்ட் இருக்கும் தெரியுமா, அந்த ஆறு வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம் எல்லா இடத்துலையுமே வந்து போலீஸ்காரங்க போகிறாங்க. போலீஸ்காரங்களுக்கு சர்ப்ரைசிங்காக ஒரு நல்ல விஷயம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடி ஒரு கரையோரமாக வந்து ஒதுங்கி இருக்குங்க. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த பாடியை அட்டாப்சிக்கு அனுப்பி விட்றாங்க. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டில் வந்து என்ன வந்திருக்குன்னா, இந்த பிரகாஷ் அப்படிங்கிறவரை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மை வந்து வெளியே வந்துட்டுங்க. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க எதுக்காக பிரகாஷை நீங்கள் கொலை பண்ணீங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போதான் அந்த கனிமொழிங்கிற கேவலமானவன் எவ்வளத்துக்குள்ள கேவலமான நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கா அப்படிங்கிற உண்மைகளை ஃபுல்லாகவே வெளியே சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனிமொழி வந்து பிரகாஷ் வேலை பார்க்குற அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் லோன் வாங்கியிருக்காங்க. லோன் வாங்கிட்டு இன்ட்ரெஸ்ட் கட்டவே இல்லை. இதனால பிரகாஷ் வந்து அடிக்கடி ஃபோன் அடித்து இன்ட்ரெஸ்ட் எப்போமா கட்டுவேன்னு சொல்லி அவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் இந்த கனிமொழிக்கு வந்து லைட்டாக தெரிஞ்சிருக்கு. என்னன்னா, இந்த பிரகாஷுங்கிற நபர் இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து கனிமொழிக்கிட்ட நல்லாவே வலிஞ்சு தாங்க பேசுவாங்களாம். அப்பவும் இவன் நம்மக்கிட்ட வலியுறான், இவன்கிட்ட நம்ம நல்லா கொஞ்சம் பேச்சு போட்டோம்னா நம்ம இவனுக்கு வந்து லோன் கட்டாமல் தப்பிச்சிடலாம், நம்ம இன்ட்ரெஸ்ட் எதுவும் கட்ட வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிருக்கான் அந்த கேவலமான பொம்பளை. ஸோ இதனாலேயே வலிஞ்சு பேசுகிறவங்கிட்ட யார் இந்த பிரகாஷ் வந்து வலிஞ்சு பேசியிருக்கான். அவன்கிட்ட பேசுகிறவன் கிட்ட இந்த பொண்ணும் அதுக்கேற்ற மாதிரி பேசியிருக்கா. 2 பேரும் இதனாலேயே டெய்லியுமே அடிக்கடி ஃபோன் கால் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நட்பு 2 பேருக்குள்ளேயும் வந்திருக்கு. இந்த நட்பு ஒரு கட்டத்தில் ஒரு கள்ள உறவாக வந்து மாறி இருக்குங்க. 2 பேரும் வீடியோ கால்லே என்னென்ன பண்ணக்கூடாதோ அவ்வளோ விஷயங்களும் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ரொம்பவுமே கேவலமான விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. இது ஒரு கட்டத்தில் உடலுறவாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கா தெரியுமா இந்த பொண்ணு, இவருடைய கணவர் வினோத் வேலைக்கு போயிடுவார் தெரியுமா, வேலைக்கு போன உடனே தன்னுடைய வீட்டுக்கு இந்த பிரகாஷை வந்து கூப்பிடுவாங்க. இந்த பிரகாஷ் வீட்டுக்கு வந்து 2 பேருமே, அதாவது இந்த வினோத்துங்கிற இவருடைய கணவர் வீட்டில் இல்லாத சமயத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னென்ன பண்ணக்கூடாதோ அவ்வளோ கேவலமான விஷயங்களும் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த பொண்ணுக்கும் வந்து இது ஒரு நல்லது. ஏன்னா இவ வந்து தன்னுடைய உடம்ப விற்று கடனை கட்டாமல் இருக்கா. இந்த பிரகாஷுங்கிறவனும் உத்தமே கிடையாது. அவனை யோசிச்சு பாருங்க, அவனுக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கா. ஆனால் அந்த பொண்டாட்டி எதையும் யோசிக்காம இவளுக்காக இவன் வந்து கடனை ஃபுல்லாக, ஏன்னா இவன் தானே இவன் ஆஃபீஸ்லேயே ஒரு A to Z மாதிரி இருக்கனால எப்படியாவது பண்ணி அந்த கடனை ஏதாவது ஒன்று இது பண்ணி விட்டுருவான். ஸோ இப்படி பண்ணி தான் இவன் உடலை வச்சு இவன் கடனை வந்து இது பண்ணிடுறான். இந்த பிள்ளை உடம்பை விற்று அவன் கடனை வந்து இது பண்ணியிருக்கா. இது இப்படி தொடர்ச்சியாக நடந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு இருக்கா தெரியுமா கனிமொழி, இவன் என்ன சொல்லியிருக்கான்னா, எனக்கு பயமாக இருக்குது, நம்ம 2 பேரும் இந்த உறவு வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கணும், என்னுடைய கணவர் இதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துடக்கூடாது, என்னைக்காவது அவனுக்கு தெரிஞ்சிட்டுனா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அப்போவும் இந்த கனிமொழி கிட்ட பிரகாஷ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, உன்னுடைய கணவரை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லோன் கொடுத்தவர் லோன் கேட்டு வருவாருன்னு சொல்லி சும்மா ஃப்ரெண்ட்லியாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைன்னு இருக்காங்க. இதே மாதிரி வினோத்துக்கிட்டையுமே பிரகாஷை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வினோத்துங்கிறவருக்கு வந்து குடிப்பழக்கம் இருக்குங்க. இந்த வினோத்துங்கிற ஒரு குடிப்பழக்கம் இருக்கனால டெய்லியுமே ஈவினிங் போல் ஆஃபீஸ் முடிச்சுட்டு பாட்டில் வாங்கிட்டு இவர் வீட்டுக்கு, கனிமொழி வீட்டுக்கு வந்துடுவார். யார், இந்த பிரகாஷுங்கிற நபர். ஸோ இவர் வந்து இந்த வினோத்துக்கு நல்லா சரக்கை ஊற்றி கொடுத்துருவாருங்க. ஊற்றி கொடுத்து மட்டையாக்கி தன்னுடைய கணவர், யார், கனிமொழியோட கணவர் போதையில் மட்டையாகி கீழே கிடப்பாரு. மேலே இந்த பிரகாஷும் அந்த பொண்ணு இருக்கா பாருங்க கனிமொழி, இவங்க 2 பேரும் உடல் உறவில் ஈடுபடுவாங்க. யோசிச்சு பாருங்க அந்த வினோத்தோட நிலைமைய. அவர் போதைக்கு அடிமையாயிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை நல்லா குடிக்க வச்சு இப்படி பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. 1 நாள் 2 நாள் கிடையாது, தொடர்ச்சியாக இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருந்திருக்குங்க. ஸோ இதனால தான் ஸ்டார்டிங்கில் வந்து அவர் வந்து எவ்வளோ வேலைனாலும் அங்கேயே ஸ்டே பண்ணிடுவார், சில நாள் லேட்டாக வருவார் அப்படின்ட்டு இருக்காங்களா, அது எல்லாமே இதனால தான். இவர் வந்து வேலையின் காரணமாக நைட் ஸ்டேலாம் பண்ணல, இவர் பாட்டில் வாங்கிட்டு வந்து இவனுக்கு ஊற்றி கொடுத்து இவர் இங்கே ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அந்த மனைவிக்கு அது தெரில, பிரகாஷோடைய மனைவிக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகிருக்குன்னா, இந்த கேவலமான விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்குங்க.
ஒரு கட்டத்துல வினோத்துக்கு வந்து சந்தேகம் வந்திருக்கு. என்னடா இது? இந்த ஆளு டெய்லி நைட்டு சரக்கு வாங்கிட்டு வாரான். நம்மள குடிக்க வைக்கான். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. காலையில ஆனா இந்த ஆள காணோம். நைட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்பவுமே குழப்பமா இருந்திருக்கு. ஸோ இதனால அந்த கனிமொழிய பிடிச்சு இவரு பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. என்ன நடக்குது? யார் அவன்? உனக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தம்னு போட்டு கேட்டபோது, கனிமொழி எல்லா உண்மையுமே சொல்ட்டாங்க. என்னன்னா, நான் வந்து பேங்க்ல கடன் வாங்கியிருக்கேன். அந்த லோன அடைக்கிறதுக்காக என்ட்ட காசு கிடையாது. அதனால இவன் கூட இப்படி இருக்கேன்னு சொல்லி அவ்வளவு உண்மையும் சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல வினோத்தோட நிலைமைய யோசிச்சு பாருங்களேன். இந்த உண்மை அவ்வளவும் தெரிஞ்ச வினோத்து எவ்வளத்துக்குள்ள துடிதுடிச்சு போயிருப்பாரு. தன்னுடைய மனைவி கேவலம் கடனை கட்ட முடியலங்கிறதுக்காக ஒருத்தன் கூட இப்படி இருப்பான்னு அந்த வினோத் யோசிச்சு பார்த்திருப்பாரா? யோசிச்சு பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் வினோத் பயங்கரமா சண்டை போடுறாருங்க. சண்டை போட்டாலும் சரி, இனிமே இந்த பிரச்சனைய இனிமே இந்த தப்ப நீ பண்ணாத. உன்னைய நான் மன்னிச்சு விடுதேன்னு சொல்லி அப்பயும் இவ்வளோ கேவலமா நடந்துக்கிட்ட மனைவிய அவர் மன்னிச்சு விட்டுருக்காருங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த கனிமொழியுமே வந்து அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து வினோத்துக்கு பிரகாஷ் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. இனிமே என்னைய பார்க்க வராதீங்க. நம்ம 2 பேரும் இனிமே இந்த மாரிலாம் பண்ண வேண்டாம். எவ்வளோ பணம் நான் ரிட்டர்ன் குடுக்கணுமோ எல்லாத்தையும் நான் குடுத்துடுறேன். என்னைய தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்பதான் பிரகாஷுடைய சுயரூபம் வெளிய வருதுங்க. அந்த பிரகாஷ் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி நைட்டு என் பொண்டாட்டி கூட இருக்கனோ இல்லையோ, உன் கூட தான் நான் டெய்லி நைட்டு இருக்கேன். எனக்கு இது ரொம்ப பழகிட்டு. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. தயவு செஞ்சு இந்த மாரிலாம் பேசாத. நீ எனக்கு வேணும். நம்ம 2 பேரும் டெய்லி படுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுட்ட சொல்லியிருக்கான். அப்ப அவ சொல்லியிருக்கா, "நீ கடனுக்காக தானே எல்லாம் பண்ற. நான் பணம் குடுத்துடுறேன். தயவு செஞ்சு இனிமே இது பண்ண வேண்டாம்" அப்படின்ருக்கான். அவன் சொல்லியிருக்கான், "நீ என்னதான் பணம் குடுத்தாலும் நீ என் கூட இருந்து தான் ஆகணும். இல்லன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ், நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ண எல்லா கேவலமான விஷயங்களையும் நான் சோசியல் மீடியா, இன்டர்நெட்ல லீக் பண்ணிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மிரட்டியிருக்கான். யாரு? பிரகாஷ். அப்போ கனிமொழி வந்து, நம்ம தான் எந்த வீடியோ, எந்த ஃபோட்டோவும் இவன் கூட எடுக்கலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கான். அப்புறம் தான் இவன் வந்து வீடியோவ கனிமொழிக்கு அனுப்பியிருக்கான். என்னன்னா, ஒரு தடவையுமே இந்த பிரகாஷும் கனிமொழியும் உடலுறவுல இருக்கும்போது, இந்த பிரகாஷ் வந்து சீக்ரெட்டா ஃபோன வச்சு அத அவ்வளத்தையுமே வீடியோ எடுத்திருக்காங்க. இத பார்த்த கனிமொழிக்கு அப்படி என்ன பண்ணனே தெரியல. அவ பண்ண ஒரு தப்பு இவ்வளத்துக்குள்ள அவளுக்கு வந்து வினையா முடியும்னு அவன் நினைக்கல. உடனே போய் வினோத் கிட்ட போய் அந்த வீடியோவெல்லாம் காட்டுறான். வினோத்து அப்படியே உடைஞ்சு போயிட்டாருங்க. தன்னுடைய மனைவி தன்னையே ஒருத்தனை வச்சு குடிக்க வச்சு போதையாக்கி மட்டையாக்கி இப்படி ஒருத்தன் கூட உடலுறவு பண்றாளன்னு சொல்லி அந்த வீடியோவை பார்த்து அவருக்கு வந்து அந்த கோவத்தும் ஆதங்கம் எதையும் அடக்க முடியலைங்க. அப்படி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருக்காரு. ஆனாலும் இந்த சம்பவத்துல இருந்து தன்னுடைய மனைவியை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம பிரகாஷ கொலை பண்ணிருவோம். இந்த வீடியோ வெளியே வந்துச்சுன்னா நம்ம குடும்ப மானமே போயிரும். உன்னோட மானமும் போயிரும். நானும் கேவலப்பட்டுருவேன். எல்லாரும் சேர்ந்து தூக்குல தான் தொங்கணும். இப்படி நம்ம குடும்பம் அழியறதுக்கு பதிலா நம்ம அவனை அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இந்த வினோத் வந்து முடிவு பண்றாருங்க. ஸோ உடனே என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் நைட்டு வந்து ஃபோன் அடிக்க சொல்றாருங்க. யாரு? இந்த கனிமொழி வந்து பிரகாஷுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. இந்த மாரி என்னுடைய கணவர் போதையில மட்டையாயிட்டாரு. நீ சீக்கிரம் வா. என்னைக்கு? 21ஆம் தேதி செப்டம்பர் 21, 2022 ஃபோன் அடிக்கிறாங்க. அப்போ இவரும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு கனிமொழி கூட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆசையா போறாரு. எதுக்காக? அந்த எச்ச காமத்துக்காக இவர் வந்து போறாருங்க. ஸோ அங்க போனதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ள போய் பார்க்குறாரு. இவர் தூங்கிட்டு இருக்காரு. யாரு? அந்த வினோத்துங்கிறவர். அப்போ மட்டையாகி தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அந்த கனிமொழி, யாரு? வினோத்துடைய மனைவி கனிமொழி கிட்ட அத்துமீற ட்ரை பண்றாரு. ட்ரை பண்ணும்போது பின்னாடி இருந்து யாரோ தள்ளி விடுறாங்க. யாருன்னு பார்த்தா வினோத். அப்புறம் வினோத் ஓடி வந்து அவர் கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறாரு. உடனே கனிமொழி போய் ஒரு இடத்துல இருந்து கயிறு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே ப்ரீ பிளான்டு. ஸோ கயிறு எடுத்துட்டு வந்து கழுத்தை இறுக்கி அந்த சம்பவத்திலே அவருடைய உயிரை வந்து எடுத்துடுறாரு வினோத். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த பாடியை எப்படியா டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வினோத்துடைய நண்பர் ரமேஷ்னு ஒருத்தர் உண்டுங்க. அவர் வந்து ஒரு ஆட்டோக்காரர். அவரை கூப்பிடுறாங்க. அவரை கூப்பிட்டு நடந்த சம்பவம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. இவர் மனைவி பண்ணதா இருக்கட்டும், அந்த எச்சப்பைய பிரகாஷ் பண்ணதா இருக்கட்டும், எல்லா சம்பவத்தையும் சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறம் அதே ஆட்டோல ஏற்றி இவங்க வந்து அந்த பாலத்துக்கு கீழே போடுறாங்க. இவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா,
நம்மளே மாட்டினா கூட பாடி கிடைக்காது. ஏன்னா ஆத்துல வந்து தண்ணி போயிட்டு இருக்கு. இந்த ஆத்துல எங்கேயும் பாடி கிடைக்காது. எங்கேயாவது முங்கிரும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் இவங்க நினைக்காத ஒரு விஷயம், பாடி வந்து கரை ஒதுங்கிட்டு. அதனால தான் இவங்க இவ்வளத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. இல்லன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணி இவங்க இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருக்காங்க. கடைசியில வசமா மாட்டிக்கிட்டாங்க. இதுதாங்க தேனி மாவட்டத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவம் 2022 காலகட்டத்துல. நீங்களே யோசிச்சு பாருங்க. பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த பொண்ணு தன்னுடைய உடம்பையே இன்னொருத்தன் கூட வந்து குடுத்துருக்கா. இத்தனைக்கும் இந்த கடன் வாங்குனது கூட வினோத்துக்கு தெரியாதுங்க. ஸோ இப்போ இவளா கடன் வாங்கியிருக்கா. திரும்ப கட்ட முடியாம இவளா படுத்திருக்கா. அவன் கெட்டவன் தெரிஞ்சு இப்போ இவ்ளோ விஷயத்தையுமே தெரிஞ்சு தன்னுடைய மனைவி இவ்ளோ கேவலமானவன் தெரிஞ்சும் வினோத்துங்கிற நபர் வந்து தன்னுடைய மனைவிக்காக சப்போர்ட் பண்ணி கடைசியில இப்போ அவர் கம்பி எண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே இப்போ கம்பி எண்ணிட்டு தான் இருக்காங்க. யாரு? ஒரே ஒரு நாள் உடந்தைக்கு வந்தாரு தெரியுமா? அந்த ஆட்டோவை தூக்கிட்டு ரமேஷுங்கிறவர். அவர் என்னங்க பண்ணாரு? அவரும் இப்போ கம்பி எண்ணிட்டு தான் இருக்காரு. ஏன்னா குற்ற செயல்ல வந்து அவர் துணை போயிருக்காரு. குற்றத்துக்கு துணை போனவங்களுமே அந்த சம்பவத்துல ஒரு பெரிய அக்யூஸ்டா தான் இருப்பாங்க. அதனால அவங்களுமே இப்ப ஜெயில்ல தான் இருக்காங்க. அந்த 3 பேர் இப்ப ஜெயில்ல தான் இருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த பிள்ளை யாரு? கனிமொழி அப்படிங்கிற ஒருத்தி காம எச்சைக்காக பண்ண இந்த சம்பவத்தினால எத்தனை பேரோட வாழ்க்கை இப்போ மாறிட்டுன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த பிரகாஷோடைய மனைவியை யோசிச்சு பாருங்க. அந்த மனைவி வந்து தன்னுடைய கணவர் தான் உலகம்னு நினைச்சிட்டு அவர் வந்து எவ்வளவு வேலை பார்க்குறாரு, கஷ்டப்படுறாருன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா இவன் இந்த பிரகாஷ்ங்கிறவன் எவ்வளவு கேவலமானவனா இருந்தானா, தன்னுடைய கிளையண்ட் அதாவது அந்த இன்ட்ரெஸ்ட் வாங்கினவங்க பணம் கட்ட முடியலைங்கிற அவங்களுடைய வீக்னஸை பயன்படுத்தி அவங்க கூட என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லாம் பண்ணி அதை வீடியோ வேற எடுத்து வச்சிருக்கான். அப்போ எவ்வளவுக்குள்ள இவன் கேவலமானவனா இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லார்ட்டையும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். என்னைக்குமே நம்மளுடைய சொந்த பந்தம், பொண்டாட்டி, மனைவி, காதலி இவங்க எல்லாரையும் விட்டுட்டு எப்போ நம்ம இந்த காமங்கிற எச்சைக்கு அடிமையாகி வேற ஒரு உறவை தேடுறோமோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கை அழிஞ்சுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த சம்பவத்து மூலமா அதை நீங்க நல்லாவே புரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறத நானும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்க எல்லார்ட்டையும் ஒரே ஒரு கேள்விதாங்க. இந்த சம்பவத்துல முக்கியமான குற்றவாளி யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த வினோத்துங்கிற நபர் பாவமா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் முக்கியமா உங்கள்ட்ட ஒன்னே ஒன்று தாங்க கேட்பேன். இந்த சம்பவத்துக்கு நீங்க தண்டனை குடுப்பீங்கன்னா, யாருக்கு என்ன தண்டனை குடுப்பீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங் கிரைம் ஸ்டோரியில உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.